ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடன் சொல்வோம். வேதத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று. வேதத்தில் நாம் அந்த நீதிமொழிகளை நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம் என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய நாமம், அவருடைய நாமம் என்றால் அவருடைய பெயர். அவருடைய பெயர் எவ்வளோ வல்லமை உள்ளது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஏன்னா ஆண்டவருடைய நாமத்தை சொன்னால் இன்னைக்கு எல்லாமே நடுங்கும். ஆண்டவருடைய நாமத்தில் தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. ஆகவே ஆண்டவருடைய நாமம் நமக்கு பலத்த துர்கம் அப்படின்னா இங்கிலீஷில் அழகாக சொல்ல ஸ்ட்ராங் டவர் அப்படின்னு சொல்லி ஒரு பலத்த துர்கம், ஒரு வலிமையான ஒரு பாதுகாப்பு கர்த்தருடைய நாமம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னா அது கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய பெயரில் மட்டும்தான் இருக்குது. அந்த பெயர் அந்த பெயர் என்ன அப்படின்னா அது இயேசுன்ற நாமம். அந்த இயேசுன்ற நாமத்தை நாம் நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு பல் தர அவர் வல்லவராக இருக்கார். அந்த நாமத்தில் நமக்கு பாதுகாப்பு உண்டு என்று இந்த வசனம் சொல்கிறது. உலகத்தில் நிறைய பாதுகாப்பு இருக்கலாம். இன்றைக்கி நிறைய தலைவர்களுக்கு பாதுகாப்பாக பிளாக் ஹேட்ஸ் இருப்பாங்க, எஸ்சிஜி இருக்கும், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னா அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் மாத்திரம்தான். ஆகவே அவருடைய பாதுகாப்பில் நாம் அடங்கி இருக்கும்போது, அவருடைய பாதுகாப்பில் நாம் இருக்கும்போது ஒரு தீங்கும் நம்மை அணுகாது. அவருடைய பாதுகாப்பில் அந்த பலத்த துர்கத்துக்குள்ளே நாம் இருந்தோம்னா நமக்கு எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் அந்த பாதுகாப்பில் இல்லாததுனால்தான் பல தீமைகளை அனுபவித்து கொண்டிருக்காங்க. சங்கீதம் 91 சொல்லப்பட்ட சகல பாதுகாப்பையும் தேவன் நமக்கு தந்தரில் ஒரு வல்லவராக இருக்கிறார். ஏன்னா உன்னதமானவருடைய மறைவில் அவருடைய சட்டைகள் நிழலில் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் அவருடைய பாதுகாப்பில் நாம் தங்கியிருக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கப்போ அவருடைய நாமத்தில் நமக்கு பாதுகாப்பு, அவருடைய பெயரில் நமக்கு பாதுகாப்பு. அவருடைய பெயரில் பாதுகாப்பு மாத்திரம் இல்லை, அவருடைய பெயரில் தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது, அவருடைய பெயரில் தான் நமக்கு சுகம் இருக்குது, அவருடைய பெயரில் தான் நமக்கு ஆரோக்கியம் இருக்குது, அவருடைய பெயரில் தான் எல்லாமே இருக்குது. இப்போது இயேசுன்ற நாமத்தை நாம் நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு பல் தர அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த வசனத்தை நாம் வாசிக்கும், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். இன்னைக்கு யார் நீதிமான் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க தான் இன்னைக்கு நீதிமான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாம் கழுவப்பட்டிருக்கோம். கழுவப்படுதல், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படுதல் அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தை ஊற்றி நம்ம மேலே ஃபுல்லாக கழுவார். அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி நம்ம சுத்தமாக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் நமக்காக மரித்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறல் நிமித்தமாக அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனையும் நமக்காக கொடுத்து இருக்கிறார். அந்த ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக அந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. அந்த சிந்துண்ட ரத்தத்தினால்தான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு காரியத்தை நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுறோம் ஒன்று. இன்னொன்று, நம் ஞானஸ்தானத்தின் மூலமாக தேவனோடு கிட்டி சேர்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்குது. நம்ம ஞானஸ்தானத்தின் மூலமாக ஆண்டவற்றில் நாம் இன்னும் அதிகமாக கிட்டி சேர்வதற்கு அது நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு ஞானத்தின் மூலமாக நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்காகவும் அதே சமயத்தில் நீதிமான்கள் ஆக்குவதற்காகவும் ஞானஸ்தானத்தை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் நீதிமான்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்றதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம நீதிமான ஆக்குகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆகவே நம்ம நீதிமான் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டிருக்கோம். நம்முடைய பாவங்களை இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் நீதிமான்களாக இருக்கோம். அதுக்குள் ஓடி சுகமாக இருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்து துர்கமாக இருக்கிறதுனால அவருடைய நாமத்தில் நாம் ஓடி சுகமாக இருப்போம். அவருடைய பெயரில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் பாதுகாப்பு இருக்குது, அனுகூலமான காரியங்கள் அந்த நாமத்தில் இருக்குது. ஆகவே நாம் சுகமாக இருக்கணும்னா அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டா மட்டும்தான் நாம் சுகமாக இருக்க முடியும். ஆகவே தேவன் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல ஜீவனையும் நம்ம கொடுத்துருக்கார். அதே சமயத்தில் நல்ல பாதுகாப்பையும் தேவன் கொடுக்க அவர் வல்லவருக்கார். நீ சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். எதுக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஒருவேளை சுயமாக வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சுகப்படுத்த அவர் வல்லவராக இருக்கார். ஏன்னா அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதம் சொல்கிறது.
அவர் நமக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுகிற தேவன், நம்மை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தேவனுடைய நாமத்துக்கு நாம் மகிமையை ஏறெடுப்போம். ஆண்டவர் நமக்கு சுகம் தருகிற தேவனாய், அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எதுக்கும் கலங்க தேவையில்லை. நம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்பட்ட கர்த்தர் கிருபை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் ஆசீர்வாதங்கள், உம்முடைய நாமத்தில் பாதுகாப்பு, உம்முடைய நாமத்தில் ஆண்டவரே சுகம் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தில் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, ரட்சிப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒருவேளை ஆண்டவரே இந்த ஆண்டவரே வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகவீனமானவர்களுக்கு சுகத்தையும், ஆரோக்கியமற்றவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. எரேமியா 33:6 சொல்லப்பட்டபடி நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன்னு சொன்னீங்களேப்பா. இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் உண்டாகட்டும். இந்த காலை வேளையில யாரெல்லாம் என்ன நோக்கத்துக்காக உடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிறார்களோ, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ, உடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டு நீர் பதில் தரும்படியா என்னுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்தும் தேவ ஆவியானவர் அற்புதங்களை செய்வீராக. எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தை நாங்கள் உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வளமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.